நீங்க ஜனநாயகம் ட்ரைலர் பார்த்தபோது என்ன எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து பக்கத்துக்கு ஒரு டிவி நான் எப்போதுமே சினிமாவில் போர் எல்லாரும் ட்ரைலரை பார்க்குற விதம் வேற, நான் ட்ரைலரை பார்க்குற விதம் வேற. வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஜனநாயகம் எப்போ வந்தாலும் ஃபெஸ்டிவலாக இருக்கும். எஸ் இட் இஸ். தேர்தல் பரப்புரைக்கு கூட இடம் தர மாட்டாங்கிறாங்க, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் வந்து போராடி போராடி போயிட வேண்டியிருக்குது. எதுக்கு இவ்வளோ அடக்குமுறை? எந்த வழியில பயன்படுத்தி எங்களை முடக்கணுமோ எல்லா வழிகளையும் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. தாவேகா தான் என்ன சொல்கிறது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. இங்கே எங்களுடைய மௌனம் கூட மிகப்பெரிய அரசியலாக. ஸோ இப்போ நிறைய பேர் புது வரவுகள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, தாவேகால வரதை பார்க்க முடியுது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் வரதா கேள்விப்படுறோம். ஆனால் அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கா? மற்றவர்களும் இங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி தரணும், ஒரு நேர்மையான ஆட்சி தரணும் வரும் பட்சத்தில் டிவிகே பக்கம் வரதா நிறைய பேச்சுக்கள் தொடர்ந்து வந்த நிலையில் இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். டிவிகேக்குள்ளேயும் நிறைய வந்து கழக குரல்கள் வெடிச்சிருக்கின்ற மாதிரியான செய்திகளும் உள்ள பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய இயக்கம்னு வரும்போது ஒரு சில ஸ்மால் ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யும். காங்கிரஸில் நிறைய குரல்கள் டிவிக்கு ஆதரவாக ஒலிக்க தொடர்ந்துருக்கு. குறிப்பாக அந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் கூட காங்கிரஸினுடைய நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாகவும் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாகவும் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இது வந்து பிஜேபி மேலே ஒரு ஷேடை வந்து காங்கிரஸ் கிரியேட் பண்ணது, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாம். ஃபேக்ட் தானே சொல்லுங்க. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜேர்னலிஸ்ட் டு ஒரு பொலிட்டீஷியனாக மாறி இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஜேர்னி? மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் பெருசாக வேறுபாடு ஒன்றும் தெரியல எனக்கு. நம்ம செய்தித்துறையில் இருக்கும்போது மக்களுக்கான செய்தியை தான் பேசியிருந்தோம். கட்சியும் மக்களுக்கான நிலைப்பாடு தான் எடுக்குது. அப்போது அதெல்லாம் தான் எனக்கு பெரிய வித்தியாசமாக தெரியல. ஆனால் அதிக பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்றேன். இப்போ ஒரு கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனாக ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது நிறைய கட்சிகளை எதிர்க்க முடியும். ஒரு கட்சி தப்பு பண்ணால் அதை வந்து நம்ம வந்து தட்டி கேட்க அந்த இடத்துல இருந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, நீங்கள் கட்சிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு வருது இல்லை. ஸோ அதுதான் சொன்னேன். அதுதான் என்னென்னா, இப்போ என்னுடைய ஸ்டாண்ட் எப்போதுமே மக்களுக்கானதாக இருந்திருக்கு, மக்கள்லையும் விக்டிம்ஸ்க்கானதாக தான் இருந்திருக்கு. இப்போது எங்களுடைய கட்சியில் நான் சேர்ந்த பிறகு ஒரு ஓரியன்டேஷன் வைப்பாங்களே, அப்போது எங்களுடைய கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற திரு ஐஆர்எஸ் அவர்கள் என்ன சொன்னால், வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்ன்றாரு. என்னடா அது நம்ம எக்ஸாக்ட் வார்த்தை. நான் வந்து சொல்கிறது வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய இவ்வளோ நாள் நான் வச்சுருந்த பாலிசியாக இருந்தது. அது நான் ஓரளவுக்கு தாவேகால பார்த்தேன். ஆனால் அவரும் அதே தான் சொன்னார். ஃபஸ்ட் நாள் ஓரியன்டேஷன்லேயே ஆன்லைனில் தான் அது அவரால் கலந்துக்க முடிஞ்சது. அந்த ஆன்லைனில் சொல்லும்போது வி ஷுட் ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ், அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படின்னும் போது, இப்போ பரந்தூர் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடுனா கட்சியோட நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்குது. அப்போது அதில் பெரிய இது முரண் இல்லை. அது உண்மையிலே ரொம்ப சிங்கிள் வாய்ஸாக அதை ஒழிக்கிறத விட ஒரு பெரிய ப்ளூரல் வாய்ஸில் நம்மளும் போய் சேர்றது இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிக்குரியானது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்த கட்டம் அந்த தேர்தல் ஜேர்னி டிவிக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதுக்கு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க? தேர்தல் பரப்புரை வந்து அதுதான் அடுத்த கட்டம். அதுக்கடுத்தது தேர்தல் உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், அதுக்கப்புறம் சின்னம், இதெல்லாம் ஒவ்வொரு படிநிலையிலையும் தாவேகா வந்து ஒரு பெரிய லீப்பை எதிர்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு டிசம்பர் 18 ஈரோட்டில் ஒரு தேர்தல் பரப்புரை, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது, 20 days ஆயிடுச்சு. இன்னும் அது வேறு இடத்துல எங்கேயும் பண்ணலை. இது ரொம்ப ஸ்லோ பேஸாக இருக்கு இல்லையா? இல்லைங்க, ஸ்லோ பேஸ் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கு இந்த 2026 தேர்தல் இருக்குல்ல, இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான தேர்தல். இவ்வளவு நாள் வந்து 2 பைப்போலார் தான் இங்கே இருந்து, 2 துருவ நட்சத்திரங்கள் வந்து இங்கே களத்தில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு நட்சத்திரம், அது வந்து தி மோஸ்ட் கரிஸ்மேட்டிக் லீடர் டுடே இன் தமிழ்நாடு இஸ் ஆர் லீடர் தளபதி விஜய்.
தாவேக்காவை மையப்படுத்தி தான் இன்னைக்கு எல்லா அரசியல் நிகழ்வுகளும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. எந்த எடுத்தாலும் சரி, அது தாவேக்கா தான் என்ன சொல்கிறது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. இங்கே எங்களுடைய மௌனம் கூட மிகப்பெரிய அரசியலாக மாறுது. அதுவே பெரிய அரசியலாக மாறுது. அதனால இங்கே எல்லாமே எங்களை சுற்றி தான் நடக்குது. மக்கள் பெருமளவில் தாவேக்காவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஸோ இதில் வந்து அமைதி கூட ஒரு விதத்தில் ஒரு பிரச்சாரம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உதயநிதி சொல்கிறாரு, இந்த 2026 தேர்தலும் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறாரு. அவங்க அப்படி தான் சொல்லிப்பாங்க. ஏன்னா தே நோ த ரியாலிட்டி. இல்லைனா எதுக்கு இவ்வளோ எங்கள் தலைவரை முடக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ வழிமுறைகளையும் இவ்வளோ அழுத்தங்களும் என்ன பண்ணுறாங்க? பொதுவாக தேர்தல் பரப்புரைக்கு கூட இடம் தர மாட்டாங்கிறாங்க, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் வந்து போராடி போட வேண்டியிருக்குது. எதுக்கு இவ்வளோ அடக்குமுறை தாவேக்காவுக்கு மட்டும்? ஒருவேளை அந்த முந்தைய நிகழ்வுகள் அது ஏற்பட்ட கசப்பான இல்லைங்க, அப்படி அது வந்து அது இடம் தொடர்பானதுங்க. இடம் எங்களுக்கு தேவையான பெரிய இடத்தை கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து அதை அந்த இப்போ கொடுத்தாங்களே ஈரோட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கே எவ்வளோ போராட வேண்டியது. இடத்த பார்த்தாங்க, அதை பண்ண இதை சேஞ்ச் பண்ண எத்தனை மாற்றங்கள், எத்தனை அதில் இந்த இடம் எங்களுக்கு வேணால் கடைசி நேரம் விட அந்த இடம் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது, அதை கொடுக்கக்கூடாதுன்னு ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் எழுதுறாரு கமிஷனருக்கு. அவங்க கமிஷனருக்கு தான் எழுதணும். இது மாதிரி கேட்குறாங்க, அனுமதிக்கலாமா வேணாமான்னு நீங்கள் அதிகபட்சம் அப்படி தான் கேட்க முடியுமா வந்து ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் எப்படிங்க போலீஸுக்கு எழுத முடியும் அனுமதிக்காதீங்கன்ட்டு? ஸோ இதெல்லாம் என்னத்தை காட்டுது? ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸருக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுமா? நீங்களே சொல்லுங்கள். அவர் வந்து இந்த மொத்த அரசு ஹைரார்க்கியில் ரொம்ப கீழே இருக்கிற ஒரு அதிகாரி. அவருக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துடும்? ஸோ எந்த வழியில் பயன்படுத்தி எங்களை முடக்கணுமோ எல்லா வழிகளையும் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ விஜயோட அடுத்த பிரச்சாரம் எப்போ துவங்கும்? விரைவிலேயே தொடங்கும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குமா இந்த வாட்டி? ஃபுல் ஃப்ளெஜ்டுன்னா அது ஹாஃப் ஃப்ளெஜ்டுன்றது என்னது? அடுத்த கட்டங்கள் இல்லை, இனிமேல் தொடர்ச்சியாக இந்த அரசு எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்றீங்க? இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த அரசு வந்து காபந்து அரசாக மாறிடும்ல. அப்போ தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் மொத்த தமிழகம் வந்துடும்ல. அப்போ கூட இவங்க ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கடி தருவாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கான நெருக்கடி இருக்காதுல்ல. ஸோ எங்களுக்கு முழு வேகத்தில் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் புது வரவுகள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, தாவைகளில் வரதை பார்க்க முடியுது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் வரதா கேள்விப்படுறோம். ஆனால் அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கா? நான் வந்து இதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இந்த கூட்டணிக்கான தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, தலைவருடைய தாவேக்காவுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அதில் தலைவர் பேசின அந்த ஸ்பீச்சோடைய அது ஃபுல் போர்ஷன் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது தாவேக்காவிற்கு இங்கே உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு தனியாகவே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையில் இங்கே ஆட்சி அமைக்க எல்லா வாய்ப்புகளும் உள்ளது. அதனால் ஒருவேளை நம்மை நம்பி யாராவது கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இதுதான் இந்த ஸ்பீச்சோடைய கம்ப்ளீட் ஸ்பீச் ஆன் அலையன்ஸ். அப்போ அதை தாவேக்காக தானாகவே இங்கே ஆட்சி அமைச்சிடும். அப்போ எங்களுக்கு கூட்டணின்றது வி ஆர் நாட் டெஸ்பரேட். அப்படியே கூட்டணியை பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு திமுக சொல்கிறதில்ல, அப்படியும் எங்களுக்கு தேவையில்லை. வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஏடிஎம்கே, அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய பலம் போதும். தேவைப்பட்டால் மற்றவர்களும் இங்கே வந்து ஒரு நல்லாட்சி தரணும், ஒரு நேர்மையான ஆட்சி தரணும்னு வரும் பட்சத்தில் அவர்களை நாங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுவோம். வி ஆர் அட் த கிவிங் எண்ட், நாட் அட் த ரிசீவிங் எண்ட். அப்போ இட் இஸ் ஆர்ட் கால் தானே. அதனால் தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை கூட்டணி தொடர்பாக எடுப்பார். ஸோ நேற்று எடப்பாடி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா மீட் பண்ணதுக்கப்புறம் பேசும்பொழுது அங்கே ஒரு டிடிவிக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க முடியுது, உணர முடியுது. டிவிகே பக்கம் வரதா நிறைய பேச்சுக்கள் தொடர்ந்து வந்த நிலையில் இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கலாமா? இல்லைங்க, நான் தான் சொன்னேன், வி ஆர் அட் த கிவிங் எண்ட். நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸில் நிறைய குரல்கள் டிவிக்கு ஆதரவாக ஒலிக்க தொடர்ந்துருக்கு. குறிப்பாக அந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் கூட காங்கிரஸினுடைய நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாகவும் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாகவும் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கூட்டணி சமிக்கை எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கான ஒரு வாய்ஸ், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்.
அதை தாண்டி அதை நம்ம வந்து அலையன்ஸோட தொடர்பு உடைத்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இது வந்து பிஜேபி மேல ஒரு ஷேடை வந்து காங்கிரஸ் கிரியேட் பண்ணுது, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அவன் ஃபேக்டை தானே சொல்கிறாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். இது ஒரு ஃபேக்சுவலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதும். அது இட்ஸ் அ வாய்ஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். அதுக்கு பியாண்ட் தட் அதுக்கு அதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து இந்த சம்பவங்கள்லாம், இந்த கூட்டணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது டிவிகேக்குள்ளேயும் நிறைய வந்து கழக குரல்கள் வெடிச்சிருக்கின்ற மாதிரியான செய்திகளும் உள்ள பார்க்க முடியுது. இல்லைங்க, அது எனக்கு தெரிஞ்சு அது போலியான கட்டமைக்கப்பட்ட பொய் செய்திகள். ஒரு மிகப்பெரிய இயக்கம்னு வரும்போது ஒரு சில ஸ்மால் ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யும். அதை ஊதி பெருசாக்குறது வந்து தேவையற்றது. அதான் இங்கே வந்து அதை தான் இந்த ஊடகங்கள் செய்யுன்றது எனக்கு அதையும் எனக்கு தெரியும். ஏன்னா குறிப்பாக வந்து தூத்துக்குடியிலேருந்து அஜிதா வந்திருந்தாங்க, நிறைய போராட்டம் வந்து வாசல் நின்று பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு விஜய் வந்து பார்த்துருந்துருக்கலாம், ஒரு வேலை பார்த்து பேசியிருந்துருக்கலாம். அவங்க வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு ஒரு மனவேதனையில போய் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலான்ற ஒரு கருத்து வந்து தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கு. இல்லைங்க, அது ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு இங்கே கட்சி தான் வந்து பிரதானம். அதில் வந்து ஒரு விஷயத்த அந்த கிரிவென்சஸை ரிட்ரஸல் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது மூலயமா தான் எல்லாம் வரணும். அதை தவிர்த்து போகும்போது இது மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதோட முடிஞ்சு போச்சுல. ஒரு நாள் மீடியா ஹைப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அதில் எந்த இஷ்யூஸ் வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அதை தன்னைத்தானே சரி பண்ணுத்திக்கும். அப்போ அதை போயிட்டு நம்ம பெருசாக்கி பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நேற்று கூட கோயிலில் போயிட்டு பிள்ளையார்பட்டி கோயிலில் போஸ்ட் வச்சு வேண்டினதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது அவருடைய தனி மனித சுதந்திரம் ஒன்று. எங்களுடைய கட்சி பெரியார்கிட்டேருந்து எல்லா கொள்கையும் எடுத்தாலும் கடவுள் மறுப்புன்றதை நாங்கள் வந்து எடுத்துக்கல அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணலாம். இப்போ எங்கள் தலைவர் கிறிஸ்மஸ் விழாவில் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசினார். நான் என் ஃபெய்த்தை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது தான் நான் உங்கள் ஃபெய்த்தையும் ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் இன்டர் ஃபெய்த்துன்றது, உங்கள் ஃபெய்த்து என்னுடைய மத நம்பிக்கை எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேனோ அப்போ தான் வந்து உங்கள் மதத்தையும் நான் வந்து ஏற்றுக்க முடியும். நான் வந்து போலியாக என்னை பற்றியிருந்தேன்னா, மதத்தை என்னுடைய நம்பிக்கையை நான் போலியாக என்னையை ஏமாற்றியிருந்தேன்னா நான் வந்து இன்னொருத்தவங்களை அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. அது ரொம்ப முக்கியமான கூறு இல்லையா? அப்போ இது வந்து எல்லாருக்குமானது இல்லையா அந்த கட்சி. அப்போ எல்லாருடைய நம்பிக்கைகளையும் நாங்கள் வந்து ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் உண்மையிலே. ஸோ ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பேசுனது ஒரு ஒரு ரொம்ப எமோஷ்னலான விஷயமா இருந்துச்சு. 32 வருஷம் 33 வருஷம் நான் இங்கே வந்து என்னை வந்து எடுத்துகிட்டு கொண்டாடினீங்க. ஸோ உங்களுக்கு நன்றி கடன் தீர்ப்பதற்காக அடுத்த 30 வருஷம் நான் வந்து உங்களுக்காக வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, நான் பார்த்ததில் ரொம்ப வியப்பாக நான் வந்து தலைவர்கிட்ட பார்த்தது, நீங்கள் எல்லா தலைவர்கிட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நான் சும்மா அவர் புகழணும் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. நீங்கள் எந்த தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இவர் நிரந்தர எதிரி யார் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்க எல்லாருமே உங்களுக்கு நான் சொல்ல போகிற டயலாக் உங்களுக்கும் நிறைய முறை கேட்டுருவாங்க. அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. இப்படி தானங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுவரையும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? அதுக்கு என்ன மீனிங்? நான் எப்போ வேணால் யார் கூட வேணாலும் போயிடுவேன், இதுதானே எல்லா தலைவருக்கும் சொல்கிறது. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார்? மக்கள்கிட்ட கேட்குறாரு, நம்மளுக்கு யார் அரசியல் எதிரி, யார் கொள்கை எதிரி, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படி டிக்ளேர் பண்ணுறாரு என்னுடைய ஸ்டாண்ட். அதாவது அதுதான் ஒரு தலைமை பண்புடைய உச்சம் நான் பார்க்குறேன். நான் இதற்காக வந்திருக்கேன், இதை செய்ய போகிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நீங்கள் என்ன மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் முன்னாடி ப்ரொக்ளமேஷன் பண்ணுறதுன்றது யாரும் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, உருட்டுற ஆட்கள் தான் நிறையா. அப்போ இவரை பற்றி விமர்சனம் என்ன வைக்கிறாங்க? இவர் இந்த எலெக்ஷனோட முடிச்சிடுவார், இந்த எலெக்ஷனில் ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா படுத்துக்கு போயிடுவார், இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? அதற்கு மக்கள் முன்னாடியே உறுதிமொழி கொடுக்குறாரு. நான் 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் உங்களுக்கு அதாவது எனக்காக உழைத்தேன், இனி வரும் 30 ஆண்டுகள் உங்களுக்காக உழைக்கப் போகிறேன் அப்படின்போது இது மக்கள் முன்னாடி கொடுக்குற ஒரு பிரகடனம் அது. அப்போ இவர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு அது எல்லாமே தன்னுடைய மைண்டில் திட்டமிட்டதை அறிவிக்கிறார் இல்லையா? இப்படி அறிவித்துட்டு செய்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். இது பெரும்பாலும் பெரிய தலைவர்கள்ட்ட இருந்திருக்கும்.
அந்த விதத்தில் அது அவர் சரி இப்படி இது ஒன்று. ரெண்டாவது, அவர் எதற்காக இங்கே வரணும்? ஹி ஹேஸ் மனி, ஹி ஹேஸ் எவ்ரிதிங். ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்குது, வயது இருக்குது, பணம் இருக்குது. இன்னும் நடிக்கணும்னு நடிச்சிட்டு இருக்கலாம். இல்லை நடிப்பு வேணாம் அப்படின்னா, நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னா வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிருக்கலாம். ஒரு தீவே வாங்கிட்டு வித் ஏர்போர்ட்டோட வித் சாப்பரோட அங்கே வாழலாம். அதில் இல்லையா, சரி இந்த ஒரு அமௌண்ட்டை தூக்கி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க, ஏழை குழந்தை நல்லது பண்ணுங்க அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஸ்டைலில் வந்து லைக் பில்கேட்ஸ்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அந்த ஃபவுண்டேஷனில் இந்த இவ்வளோ செலவு பண்ணுங்கள் அப்படின்றத போயிருந்துருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஐ வில் கம் ஸ்டாண்ட் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வந்து மக்களுக்காக பணியாற்ற போகிறோன்ற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே ரொம்ப முக்கியமானது இல்லை. இது நிறைய பேருக்கு வராதில்ல. அதுலேயும் நான் இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் தான் அவருடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் பீப்புள், உண்மையான அன்பு, மக்களின் மீது உள்ள அன்பு. இதெல்லாம் அதோடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ ஜனநாயகம் பொறுத்த ட்ரெய்லரில் கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்ன அசிங்கப்படுத்திட்டா இல்லைங்க, ஃபஸ்ட்டு மாநாட்டிலே பேசினார். நீங்கள் எப்படியெல்லாம் வந்து என்னை வந்து அவதூறு பரப்புவீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வரேன் அப்படின்றார்ல. அது ஹீ இஸ் ஹைலி கமிட்டட் லீடர். ஸோ நீங்கள் ஜனநாயகம் ட்ரெய்லர் பார்த்தபோது என்ன எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ நான் வந்து இல்லை, நான் எப்போதுமே சினிமாவில் புவர். லெட் மீ அக்ரி வித் யூ, ஐ எம் வெரி புவர் இன் சினிமா. ஸோ அதனால் அது நீங்கள் பார்க்கல? ரொம்ப நான் பார்த்தேன் நான் எனக்கு வந்து எல்லாரும் இல்லை அதான் சொல்லி முடிச்சுறேன். எல்லாரும் ட்ரெய்லரை பார்க்குற விதம் வேற, நான் ட்ரெய்லரை பார்க்குற விதம் வேற. வந்து கீழே தான் கண்ணு போங்க, எத்தனை வியூஸ் போயிருக்கு, எத்தனை லைக்ஸ் போயிருக்கு, எத்தனை காமெண்ட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ நேரத்தில் ஏறி இருக்கு. இப்படி தான் நம்ம 12 வருஷமாக நம்மளோட தொழிலே தான் இருந்துக்கல. அங்கே தான் எனக்கு கண்ணு போகும். மற்றவங்க மாதிரி அதில் அந்த விஷுவல்ஸில் அவ்வளோ வந்து என் கண்ணு பெருசாக போகாது. எதுக்காக கேட்குறேன்னா வந்து ஒரு கடைசி படம் ஃபேர்வெல் மூவின்னும் போது இல்லைங்க, இது வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஜனநாயகம் எப்போ வந்தாலும் ஃபெஸ்டிவலாக இருக்கும். எஸ் இட் இஸ். ஒருவேளை விஜய்கிட்ட பேசுனீங்களா உங்க தலைவர்கிட்ட இது எப்படி இருக்கு படம்ன்ற மாதிரி? இல்லை திரைப்படம் பற்றி பேசல நான். ஸோ வேற என்ன பேசுறீங்க? மக்கள் களத்தில் நிலவரம் நான் வந்து ஒரு பெரிய மாற்றம் தமிழகம் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை சந்திக்க போகுது. அதன் தொடர்பாக ஒரு பெரிய சமூக மாற்றம் இங்கே நடக்க போகுது. அதில் ஒரு சின்ன துளியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றது மட்டும் சொன்னேன். ஸோ நீங்கள் உங்களுடைய காலேஜ் மேட்லாம் தெரியுமா? கேட்டேன், அது தெரியும் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ உங்கள் காலேஜ் மேட்டு ஒருத்தர் இன்னைக்கு உங்களுடைய பொலிட்டிக்கல் லீடராகவே மாறி இருக்காரு. எனக்கு என்ன ஒரு வியப்பாக இருக்குன்னா, திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் நான் பார்த்துருக்கேன் முன்னாடி காலகட்டம் ஒரு 20 ஆண்டுகளா 20 இயர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு 21 இயர்ஸாக இங்கே இருக்குது ஃபீல்டில் இருக்கணும் போது கருணாநிதி அவர்களை பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது பார்த்துருக்கோம், உதயநிதி அவர்கள் வரைக்கும் கூட பார்த்தாச்சு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது, துணை முதல்வர், உள்ளாட்சி துறை அமைச்சராக இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த கவரேஜ் இருக்குல்ல, நம்ம அந்த லீடர்ஸ் கொடுத்த அந்த ஒரு நியூஸ் கவரேஜ் இருக்குல்ல, அது இப்போ விஜய்க்கு பக்கம் அந்த மீடியா திரும்பி இருக்குன்றது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம், அதாவது ஜெயலலிதாவுடைய ஒரு ஐ திங்க் 21க்கு முன்னாடி எலெக்ஷனில் வந்து அவங்க கொடுத்த ஒரு தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கான்ஃபரன்ஸ் ஒன்று திருச்சி பக்கத்தில் நடந்த குளித்தலை, இங்கே 2011 குளித்தலையில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது அந்த ஆண்டில் அதுதான் பயங்கரமான டிஆர்பி வாங்கின ஒரு நிகழ்ச்சி, நியூஸில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு அப்புறம் எங்கள் தலைவர் நிகழ்த்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே, அதாவது வெளியில் வந்து அவர் மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பரப்புரையாக இருக்கட்டும், எல்லாமே மைல்ஸ்டோன் மீடியா கன்செப்ஷன். ஒன்று கோடிக்கணக்கு, 3 கோடி 2 கோடி இப்படி வந்து இது கன்சியூம் ஆகுது. அப்போ நேற்று என் நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர், நேஷ்னல் மீடியாலேயோ உங்களால் நியூஸ் போட்டால் தான் ஓடுது, அப்போ தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதான் அவர். ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹி வாஸ் டெல்லிங் மீ த சேம். அப்போ இன்னைக்கு வந்து இட் இஸ் கான் பியாண்ட் தமிழ்நாடு. அதை வந்து மக்கள் பார்க்குறாங்க ஒரு ஒருத்தர் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லைங்க. அது ஒரு இண்டிகேஷன், அது ஒரு முக்கியமான இண்டிகேஷன். அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. மக்களுடைய விருப்பம் தானே இது. மக்களுடைய, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட்.
பீப்புள் இன்ட்ரெஸ்ட் எதில் வரும், அவனுக்கு அவருக்கு நெருங்கிய விஷயம் ஒன்று வருதுன்னா போது தான் அதை உட்காந்து பார்ப்பாரு. ஓகே, அப்போ அது இன்ட்ரெஸ்டோடைய மக்களுடைய விருப்பத்தோடைய வெளிப்பாடு இல்லையா? அது இன்றைக்கி வந்து லெட் அஸ் சே சவுத் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஐ மீன் இங்கிலீஷ் சேனல்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹிந்தி சேனல்ஸ். இங்கிலீஷ் சேனல்ஸ்னு வரும்போதே இங்கிலீஷ் சேனல்ஸ்க்கான ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்க? நார்த்தில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, சவுத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா சவுத்தில் தான், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 5 ஸ்டேட்லேயும் தான் அதிகமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க. அது நீங்கள் யூபியில் போய் இங்கிலீஷ் அவ்வளோ யாருக்கும் தெரியாது. அப்போ இது வந்து பியாண்ட் தமிழ்நாடு, இட் ஹஸ் கான் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்றத, அதனால தான் இங்கிலீஷ்லையும் போட்டாலும் இப்போ இது பயங்கரமாக ஹிட் ஆகுது. அப்போ இட் ஹஸ் ரீச் த சதர்ன் ஸ்டேட்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எல்லாருமே விட்டு நோக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு. வி ஆர் த, நான் ஒட்டு நோக்கல, வி ஆர் த சென்டர். இந்த சென்டரை சுற்றி தான் எல்லாமே எங்குது. 2020 எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் பிளேயராக இருக்க போகிறீங்க. அரசியலின், தமிழக அரசியலின் புவியீர்ப்பு விசையே நாங்கள் தான், எங்களை சுற்றி தான் எல்லாம் இயங்கணும். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.